ஆண்டவர் ரொம்ப நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அவர் வார்த்தையின்படி செயல்படும் பொழுது நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும், நீங்கள் பேசுகிற எல்லாவற்றிலும், நீங்கள் யோசிக்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்து உங்களை வழி நடத்தும். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எரேமியா 31:16 இப்படி நம்ம படிக்கிறோம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை அழுகையும் கண்ணீருமாகவே இருக்கும். அந்த அழுகையும் கண்ணீரும் இல்லைன்னா ஏதோ நம்ம வாழ்க்கையில் தொலைத்த மாதிரி, எதையோ இழந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உண்மையாலுமே அழுகுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அழுகையும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலுமே அது ஏதோ ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணித்துளிகள் தான் அது இருக்கணுமே தவிர வாழ்க்கையே அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாகவே நம்ம எப்படி பழகிட்டோம்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்லும் பொழுதும், கேட்கும் பொழுதும் அழுகையோடு கண்ணீரோடு ஒரு அவநம்பிக்கையோடு தான் நம் ஜெபித்து பழகிட்டோம், கேட்டு பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அழாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய கண்ணீரிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஸோ தேவன் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, உன் கிரியைக்கு தக்க பலன் இருக்கிறது. அதை நீ எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, அழுகையை நிறுத்தும் பொழுது தான் பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம அழுகும் பொழுது கண்கள் நிறைய தண்ணீர் இருக்கும் பொழுது, கண்ணீர் இருக்கும் பொழுது நம்மளால சரியாக எதையும் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும், தெளிவாக தெரியாது. அழுதுகிட்டே இருக்க குழந்தைக்கு நம்ம என்னதான் கண் முன்னாடி வச்சாலும் தெரியாது. அதே நேரத்தில் சத்தம் போட்டு அழுகும் பொழுதும், நம்முடைய சத்தம் அதிகமாக இருக்கும் பொழுதும் நம்மை சுற்றி என்ன நடக்குது, நம்மளுக்கு முன்பதாக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. எப்பொழுது ஒரு அமைதி திரும்புகிறதோ, எப்பொழுது கண்ணீர் அடங்குகிறதோ, அந்த நேரத்தில் தான் தேவன் காட்டுகிற காரியங்களையும் அவர் சொல்லுகிறதையும் நம்மளால் கேட்க முடியும். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைக்கு, உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்ற பலன் இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம அழுகிறதுனாலும், நம்முடைய கண்ணீர்னாலும், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலும், நம்முடைய சத்தம் அதிகமாக இருப்பதனாலும் அந்த பலனை நம்மளால் பார்க்க முடியல, கேட்க முடியல, அதை ருசிக்க முடியலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் அழுதது போதும், உங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும். ஏனால் கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் காண வேண்டும். கண்ணீரை துடைத்தால்தான் கர்த்தருடைய காரியத்தை உங்களால் பார்க்க முடியும். பைபிள் ஒரு சிறந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, அன்னாள், ஹேனா தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி தேவாலயத்தில் போய் விழுந்து அழுது தேவனிடத்தில் கேட்டாள். ஆனால் அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஷீ வெப்ட் நோ மோர். அவள் இதற்கப்புறம் அழுகவே இல்லைன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய அழுகையினாலும் கண்ணீர்னாலும் கேட்டிருக்கலாம். பட் அதற்கப்புறம் நம்ம கண்ணீரோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய காரியத்தை, கரத்தை, வல்லமையை நாம் பார்க்க வேண்டும். ஸோ கண்கள் தெளிவாக இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய தெளிந்த கண்களோடு அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உங்களுடைய சத்தத்தை குறைத்து கவனிப்போடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய காரியத்தை உங்களால் பார்க்கவும் கேட்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தினால், தேவனுடைய கிரியைகளையும் பலனையும் பார்க்கிற நாள், இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுங்கள்.